ஒரு வாரம் நம்ம மத்தேயுக்கு இடைவெளி விடுறோம். அடுத்த வாரத்தில் வந்து நம்ம மத்தேயு சிந்திக்கலாம். இன்னைக்கு எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 16வது அதிகாரத்தை சிந்திக்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் 16வது அதிகாரம் 1 முதல் 8 வசனம், 974வது பக்கம். 974வது பக்கம். அநேக கிறிஸ்துவர்களால் வாசிக்கிறதுல புறக்கணிக்கக்கூடிய புத்தகத்தில் எசேக்கியேல் வரும். பெரும்பாலும் எசேக்கியேல் யாரும் விரும்பி வாசிக்கிறது இல்லை, தொடர்ந்து வாசிக்கிறது. ஒன்று, அதனுடைய அர்த்தம் புரியறதுனால வாசிக்காமல் இருப்பாங்க. இன்னொன்று, அது ஒரு நீண்ட தீர்க்க தரிசன புத்தகம், வாசிக்கிறதுல எந்த நிகழ்வும் கதையும் இருக்கிறதுனால வாசிக்காமல் இருப்பாங்க. ஆனால் 66 வேத புத்தகமும் தேவன் நமது நன்மைக்காக எழுதி கொடுத்துருக்கார். எல்லா புத்தகத்தையும் வாசிக்கணும். எல்லா புத்தகத்திலையும் சுவிசேஷம் இருக்குது, இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை இருக்குது. எசேக்கியேல் 16 அதிகாரம் 974வது பக்கம் முதல் 8 வசனத்தை நாம சிந்திக்கிறது. நான் வாசிக்கிறேன். முதல் 5 வசனம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவர், மனுப்புத்திரனே, நீ எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், கானான் தேசமே உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம். உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி. உன் பிறப்பில் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகள் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய் என்பதை. பழைய ஏற்பாட்டில் நம்ம தீர்க்க தரிசன புத்தகம் வாசிக்கும் பொழுது எந்த கால சூழ்நிலை, யாருக்கு எழுதுறாங்க, எதை பற்றி எழுதுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் வந்து இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுக்கு அடிமையாக போனதுக்கு அப்புறம் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். கடவுள் தான் தெரிந்து கொண்ட ஜனங்கள் தொடர்ந்து பாவம் செஞ்சனால இஸ்ரவேல் ஜனங்களை அசிரியாவுக்கும் யூத ஜனங்களை பாபிலோனுக்கும் அடிமையாக கொடுத்துறாங்க. அடிமைப்பட்ட போன ஜனங்கள் வந்து எருசலேம் முழுமையா அழியாது, ஆலயம் முழுமையா அழியாது, கடவுள் நம்ம இடத்துல அன்பு இரக்கத்தை காண்பிப்பார் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அங்க ஏற்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தான் எசேக்கியேல். அடிமைத்தனத்துல இருந்து கிட்டத்தட்ட அந்த ஜனங்களுக்கு மறுபடியும் ஆண்டவர் மனம் திரும்புறதா சொல்றார். அதுல ஒரு பாட்டு தான் இந்த 16ஆம் அதிகாரம். இந்த 16ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் மக்கள் மீது தேவன் கொடுத்த அன்பு எவ்வளவு ஆழமானது, நாம் தெரிந்து கொண்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில கடவுளுடைய மீட்பு எவ்வளவு முக்கியமானது, நம்மளும் நினைவு கூறணும். ஒரு முறை ஆராதனைக்கு வரும் பொழுது நாம் எப்படி இருந்தோம், கடவுள் நம்ம இடத்துல என்ன செஞ்சிருக்கிறார், வாரந்தோறும் அதை நம்ம நினைவு கூறுவது அவசியம். அதை தான் ஆண்டவர் அந்த மக்களுக்கு சொல்றாரு. அப்ப தீர்க்கதரிசியை அனுப்பி 2வது வசனம் சொல்லுது, நீ எருசலேமின் அருவருப்புகளை அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா புறஜாதி தேசத்துல அடிமையா இருக்கிறாங்க, வறுமையில இருக்கிறாங்க, வேதனையில இருக்கிறாங்க, கண்ணீரில் இருக்கிறாங்க, மரண பயத்துல சிறைச்சாலையில பட்ட ஒரு நிலையில இருக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல ஆறுதல் சொல்லலை, அந்த இடத்துல அவங்க மனசுக்கான சமாதான வார்த்தைகளை சொல்லலை, அந்த இடத்துல கடவுள் எல்லாத்தையும் சரி செஞ்சிருவாரு, எல்லாம் சுமூகம் ஆயிரும் சொல்லலை. அவங்க மரண தருவாயில அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லாம இருதயம் நொறுங்குண்டு, ஏன் கடவுள் எங்களுக்கு தண்டனை கொடுக்குறார், ஏன் கடவுள் எங்களை இவ்வளவு புறக்கணிக்கிறார், ஏன் கடவுள் எங்களை இவ்வளவு நொறுக்கித்தனமா மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டாரு அப்படின்னு அழுதுட்டு இருக்கிறார். அந்த நிலையிலையும் எசேக்கியேலை பார்த்து சொல்றாரு, நீ அந்த ஜனங்களுடைய அருவருப்புகளை அறிவித்து சொல்லு அப்படின்றார். எருசலேமுடைய அருவருப்புகளை சொல்லு. ஒரு மனுஷன் துக்கத்தில் இருந்தாலும், அழிவில் இருந்தாலும், மரண பயத்தில் இருந்தாலும், அவன் கடவுளுக்கு எவ்வளோ எதிரின்றத கடவுளே சொல்றார். அவனுடைய அழுகை எவ்வளோ போலியானது, அவனுடைய துக்கம் எவ்வளோ சுயநலமானது, அவன் எப்படி தான் விரும்புகிறத தேவன் சொல்லணும்னு ஆசைப்படுறன்றதை உணர்ந்து அந்த ஜனங்கள் தேவனோடு ஒப்புரவாகணும், தேவனுடைய சித்தத்தை அறியணும்னா அந்த ஜனங்களுடைய அருவருப்பை முதல் சொல்லுகிறார். பாவம் சொல்லலை. பாவம் பலவீனமா, தவறுதலா, அறியாமையில செய்யறது. சில நேரம் துணிகரமாக நம்ம பாவம் செய்யறோம். ஆனால் பாவம் தொடர்ந்து அக்கிரமமாகுது, அக்கிரமம் கழகமாகுது, கழகம் துணிகரமாக ஆகும் பொழுது அது அருவருப்பாக ஆகுறது. பாவத்தினுடைய ரொம்ப உச்சம்.
மோசத்திலே மோசம், அசுத்தத்திலே அசுத்தம் தான் அருவருப்பு நம்ம சொல்றோம். அருவருப்புனா இனிமேல் உன்னை பார்க்க முடியாது, இனிமேல் உன்னோட சேர முடியாது, இனிமேல் உனக்கு எனக்கு எந்த உறவும் இல்லை, அதுதான் அருவருப்பு. இப்போ அதான் அவர் சொல்றாரு, நீ அதோடைய அருவருப்பை சொல்லு அப்படின்றார். யாரு தெரிந்து கொண்ட ஜனம், யாரு நேசிக்கப்பட்ட ஜனம், யாரு காப்பாற்றிய அந்த ஜனத்துக்கு சொல்றார். என்ன அருவருப்பு? 3ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், இஸ்ரவேலுடைய தலைநகரம், அவங்களுடைய மகிமை இருக்கக்கூடிய இடம், ஆலயம் இருக்கக்கூடிய இடம், ஒரு புனித ஸ்தலம் அப்படின்னு அவங்க யூதர்கள் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு சொல்றாரு. எருசலேமுக்கு சொல்லு. அவன் நினைச்சிட்டு இருக்கான் எருசலேம் உடையாது, அழியாது, அது மகா கட்டப்படும்ன்றான். ஆண்டவர் சொல்றாரு, கானான் தேசமே உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம், உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தி. அவங்களுடைய ஆரம்பத்தை சொல்றாரு. நீ யாரு நான் உனக்கு சொல்றேன், நீ மறந்துட்ட, நீ ஏன் இந்த வேதனையில, நீ ஏன் இந்த இக்கட்டுல, நீ ஏன் இந்த தடுமாற்றத்துல மரணத்துக்கு எதுவா இருக்கனா, உன் பிறப்பு என்னன்னு உனக்கு தெரியல, நீ எங்க இருந்த, நான் உன்னை எங்க சந்திச்சேன்னு உனக்கு தெரியல. இப்ப நான் உனக்கு சொல்றேன், நீ கானான் தேசம் உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம் அப்படின்றார். இஸ்ரவேல்னு சொல்லலை, எருசலேம்னு சொல்லலை. கானான் தேசம் சொல்லும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல இருந்து வனாந்தரத்துல வந்து சுதந்திரிக்கும் முன்னாடி அது கானானா தான் இருக்கு. எருசலேம்ன்றது தாவீது அதை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் எருசலேம்னு பேர் வச்சு சமாதானமா வைக்கிறான். தாவீதுடைய ஆட்சி காலம் வரைக்கும் அந்த எருசலேம்ல கானானிய மக்கள் தான் குடியிருந்தாங்க. புறஜாதி மக்கள் சூழ்ந்த ஒரு இடம் தான் கானான் தேசம் முழுமையா. அந்த கானான்ல எப்பயுமே விக்கிரக வழிபாடு அதிகமா இருந்துச்சு, நரபலி கொடுக்கறது அதிகமா இருந்துச்சு, பிள்ளை சூனியங்கள் அதிகமாக இருந்த கடவுள் கானானியர்களை சங்கரின்னு சொன்னதுக்கு காரணமே அதோடைய அருவருப்பு பெருசானதான், அதனுடைய பாவம் பெருசானதான் இஸ்ரவேலை பயன்படுத்தி அடிக்க சொல்றாங்க. இவர்கள் கானானுக்குள்ள போய் அந்த தேசத்தை சுத்திகரித்து வாழ்வதற்கு பதிலா இவர்கள் அந்த கானான் மக்களுடைய வழக்கத்தையும் கலாச்சாரத்தையும் சார்ந்து கொண்டார்கள். எந்த நோக்கத்துக்காக எகிப்திலிருந்து கொண்டு வந்து கானானுக்குள்ள கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தையே மறந்து அவர்கள் முற்றிலுமாக அந்த எதிரிகளை அழிக்காம அங்கங்க எதிரிகளை விட்டு வச்சுட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு வீடு கிடைச்ச உடனே, அவங்களுக்குன்னு ஒரு நிலம் கிடைச்ச உடனே கடவுளுடைய நோக்கத்தை மறந்துட்டு அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல அவங்களுடைய சுய தேவைகளை சந்திக்க பார்த்துட்டாங்க. அங்க சுத்தி கானானியர்கள் அங்கங்க இருந்தாங்க, அதுல எருசலேம்ல அதிகமாக இருந்தாங்க. அதான் சொல்றாரு, நீ கானான் தேசம்தான் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னை பிறந்து நான் கூட்டு வந்ததுல இருந்து, உன்னை ரட்சித்து நான் கானானுக்குள்ள கொண்டு வந்ததுல இருந்து நீ ஒரு நாள் கூட என்னுடைய பிள்ளையா வாழல, நீ ஒரு நாள் கூட தெரிந்து கொள்ளப்பட்ட யூத ஜனமா நீ இல்லை. உன் சுபாவமும் உன் தன்மையும் எந்த மாற்றமும் இல்லாம அந்த கானானியர்கள் எப்படி அருவருப்பா இருந்தாங்களோ அதே அருவருப்பை தான் நீ செஞ்சன்ற. எகிப்திலையும் விக்கிரக வழிபாடு பண்ணா, வனாந்தரத்திலையும் விக்கிரக வழிபாடு பண்ணா, மீட்டு கானானுக்குள்ள கொண்டு வந்து வச்ச பொழுதும் அவர்களுடைய தன்மையும் அவர்களுடைய வாழ்வு முறை ஒருபொழுதும் மாறல. அந்த அடிமைத்தன ஜனங்களுக்கு சொல்றாரு, உன்ட்ட எந்த மாற்றமுமே இல்லையே, உன்ட்ட நான் எவ்வளவு நன்மைகளை கொடுத்தாலும் ஒரு சுபாவத்துல ஒண்ணும் கூட மாறலையே, அந்த புறஜாதிகள் பண்ற எல்லா பழக்கமும் உங்ககிட்ட இருக்குது, அவன் பண்ற விக்கிரகத்தை நீ வச்சிருக்கிற, அவன் பண்ற நரபலியை வச்சிருக்கிற, அவனுடைய கலாச்சாரம் உன்னோட ஊறி போயிருக்குது. நான் உன்னை பார்க்கும் பொழுது என்னுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைய அவனை பார்க்க முடியும், என் பிள்ளைக்கான அடையாளமே இல்லை, நீ அவனோட ஒத்து இருக்கிற, அவனோட சேர்ந்து இருக்கிற, அவனுக்கு உனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. இப்ப இல்ல, நீ பறக்கும் போதே அப்படிதான் இருந்த. நீ பறக்கும் பொழுது பிறப்பும் உற்பத்தியும் கானானுக்குரிய இடமாக இருக்கிறது சொல்றாங்க. அவங்க நினைச்சாங்க நாங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகள், நாங்க யெகோவா தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு நினைச்சாங்க. அவர் சொல்றாரு, நீ அதை வாயில சொல்ற, நீ அடையாளமா மேல வச்சிருக்கிற, ஆனா உன் செயல்களும் உன் சுபாவமும் கானானியர்களை போலவே இருக்கிறது. நீ எங்க வாசம் பண்றனா, நீ எருசலேம்ல இருந்து கானானியரை போல இருக்கிற, நீ கடவுளுக்குள்ள இருக்கிறன்ற, ஆனா உன் வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை. கடவுள் உன் தேவன் சொல்ற, உன் சுபாவத்திலையும் உன் தன்மையிலையும் கடவுள் வெளிப்படுகிறதே இல்லை. அதான் அவர் முதல்ல சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தி அப்படின்றார். கானான்ல எருசலேம் இருந்த அந்த பூர்வ குடிகள் எமோரியர்கள். இந்த எமோரியனையும் ஏத்தியரையும் அழிப்பதற்கு தான் அவர்கள் கானானுக்குள்ள கால் வைக்கிறாங்க. எமோரியர்களுடைய பாவம் உச்சகட்டத்துக்கு வந்துருச்சு. எமோரியர்களும் ஏத்தியர்களும் கடவுளை கோபப்படுத்திட்டு இருக்கிறாங்க.
அந்த எமோரியர்களை சங்கரிப்பதற்கு இஸ்ரவேலர்கள் உள்ள வர்றாங்க. ஆனா நீ அந்த எமோரியனை உன்னுடைய தகப்பனா மாத்திட்ட, அந்த ஏத்தியனை உன்னுடைய தாயா மாத்திட்ட. ஆபிரகாமும் சாராலும் உன்னுடைய தகப்பனும் தாயும் இல்லை, நான் உன்னுடைய தகப்பனும் தாயுமாக இல்லை. உன் வாழ்க்கை முறை எமோரியனையும் ஏத்தியனையும் போல. எமோரியன் ஏத்தியனுக்கு எவ்வளோ அருவருப்பான உனக்கு தெரியும். நியாய பிரமாணத்தை விளக்கப்படுத்தி சொல்றேன். இந்த எமோரியர்களுடைய பாவம், அவங்க பிள்ளை சூனியங்களை கொண்டு குழந்தைகள் நரபலி கொடுத்து விபச்சாரத்திலே துன்மார்க்கத்திலே வாழ்ந்து காட்டு மிராண்டிகளை போல ஒழுக்கமற்ற நாகரிகமற்று வனாந்தரத்தில் இருக்கிற காட்டு கழுதையை போல இருக்கிறான். அவ்வளோ ஓலம் விட்டு மிருகத்தனமா இருக்கக்கூடிய அந்த மக்களை விரட்டுறதுக்கு நான் அவனை அனுப்புனேன். நீ அவனை தகப்பனாகி கேட்ட, அவனோட ஒப்புரவாயிட்ட, அவனோட சிநேகமாயிட்ட, அவனோடு நண்பனாகி அவனை உன் தகப்பனா ஏத்தித்தி அவளை தாயாக்கி அவளோடு நீ உறவு கொண்டவனாக இருக்கிற சொல்லி சொல்றான். எங்க அடிமைப்படுத்தப்பட்ட ஜனங்கள், சிறைப்பட்டு போன ஜனங்கள் கண்ணீரோடு இருக்கும்போது சொல்றாரு, உன் பரப்ப நீ மறந்துட்ட பாத்தியா? நீ என்கிட்ட விடுதலை எதிர்பார்க்கிற, நீ என்கிட்ட சமாதானம் எதிர்பார்க்கிற, நான் உன்னை நேசிக்கணும் எதிர்பார்க்கிற, உன்னை காப்பாற்றணும் எதிர்பார்க்கிற. ஆனா நீ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உண்மையா இருந்தியா? உன் ஆரம்பத்தை நீ யோசிச்சுப்பாரு. எங்க கத்துன, எங்க அடிமையா இருந்த, எவ்வளோ பெரிய மகிமையான ஒரு தேசத்துல உன்னை கொண்டு வந்து வச்சேன். ஆனா உன் பிறப்பு, உன் வளர்ப்பு, உன் தகப்பன், உன் சுபாவம், இதுல ஒண்ணு கூட உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நான் உன்னை நேசிச்சு உன்னை மேன்மையான இடத்துல வச்சேன். ஆனால் நீ எமோரியனை போல வாழ்ந்த, கானானை போல இருந்த ஏத்தியனையும் எமோரியனையும் பெற்றோர்களை போல ஆக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டே வர்றாரு 4வது வசனத்துல, உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்து எப்படி வளர்ந்த தெரியுமா? உன் பின்னணி மாத்திரம் இல்லை, உன் ஐக்கியம் மாத்திரம் இல்லை, உன் சுபாவம் மாத்திரம் இல்லை, நீ எப்படிப்பட்ட நிலையில வளர்ந்தா நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லி சொல்றாரு. நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. ஒரு குழந்தை பிறந்தா இதான் செய்வாங்க. முதல் ஒரு குழந்தை கருள் வந்து வரும் பொழுது முதல்ல தொப்புள் கொடியை வெட்டுவாங்க, 2வது சுத்த தண்ணீரில் சுத்தப்படுத்துவாங்க, அது உப்பால இந்த கிருமி நாசினி போகக்கூடிய அந்த கெமிக்கல்லாம் வச்சு அதை சுத்தமாக கழுவி எந்த விதமான நோயும் வராதபடி பாதுகாத்து சுத்திகரித்து மெல்லிய துணியை சுற்றி அந்த குழந்தை பூமியில் கொண்டு வைப்பாங்க. பாண்டவர் சொல்றாரு, இதில் எதுவுமே உனக்கு நடக்கலைங்க. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த தொப்புள் அறுக்கப்படாமல், தொப்புள் அறுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படலை, அது தண்ணீரால் கழுவலை, அது குளிப்பாட்டப்படலை, அது உப்பால் சுத்திகரிக்கப்படலை, துணிகளில் சுற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி ஒரு குழந்தைய நீங்க பார்த்துருக்கீங்களா? டெலிவரியான குழந்தை எப்படி இருக்குன்னு தெரியுமா? டெலிவரியான குழந்தை அது சுத்திகரிக்கப்படாமல், அது அந்த தாயினுடைய இரத்தத்தோடு கலந்து இருக்கும் பொழுது அதில் எந்த தண்ணியும் எந்த உப்போ எந்த துணி சுத்திகரிக்கப்படாம இந்த குழந்தை இருந்தா பிரசவம் பார்த்த டாக்டரை தூக்க மாட்டான், தாய் அந்த குழந்தையை தூக்க முடியாது. சுத்திகரிக்கப்படாம அது சேரும் சகதியுமா கலந்துருக்கும், தீட்டான ரத்தத்தோடு அந்த குழந்தை இருக்கும். ஒருத்தர் தூக்க முடியாது, ஒருத்தரும் சுமக்க முடியாது. இஸ்ரவேல் அவர் அப்படி சொல்றார், உன் ஆரம்பம் மாத்திரம் இல்லப்பா, நீ இந்த இவ்வளவு நூற்றாண்டு காலமா இந்த இஸ்ரவேலை நீ வாழும் பொழுது நீ இப்படிதான் இருந்த அப்படின்பா. அதாவது உன்கிட்ட எந்த சுத்தத்தையும் நான் பார்க்கவே இல்லையே, உன்கிட்ட எந்த சுபாவமும் மாறவே இல்லை, எந்த பாவத்தையும் நீ நிறுத்தலை, எதையும் நீ அருவறுக்கலை, எல்லா அருவறுப்புகளும் உனக்கு இருக்குது. புறஜாதியம் பேசுற அதே வார்த்தை உனக்கு இருக்குது, புறஜாதியம் ஆசைப்படுகிற அதே இருதயம் இருக்குது, புறஜாதியா வாழ்ற அதே வாழ்க்கை முறை இருக்குது. உன் இலக்கு, உன் லட்சியம், உன் நோக்கம், உன் விருப்பம், இது எல்லாம் அந்த ஏத்தியனை எமோரியனை போல ஒரு இடத்துல கூட மாறலையே. நான் உன்னை பார்க்கும் பொழுது இவ்வளவு அருவறுப்பா தான் இருக்கிறேன். இந்த பிறந்த குழந்தை அந்த ரத்தத்துல குத்தப்படாம எவ்வளவு கேவலமா நிலையில இருக்குது. எனக்கு முன்னாக நீ அப்படிதான் இருக்கு. எருசலேமுடைய பாவத்தை சொல்றாரு, எருசலேமுடைய குடும்ப வாழ்க்கையை சொல்றார், எருசலேமுடைய சமுதாய வாழ்க்கையை சொல்றார், எருசலேமுடைய பக்தி நிறைந்த பலிகளை சொல்றார், அவங்களுடைய ஆலய ஆராதனை எவ்வளவு கேவலமா மோசமாக இருக்கிறார். சிறைப்பட்டு போன அந்த இஸ்ரவேலுக்கு, மீட்பை எதிர்பார்க்கக்கூடிய அந்த இஸ்ரவேலுக்கு அந்த பலிகள்ல இருக்கிறான், வேதனையில் இருக்கிறான். அவனுக்கு சொல்றாரு, நான் எப்படிப்பட்ட பலிகள் இருக்கேன் நீ புரிஞ்சுக்க. நீ இந்த இடத்துல உட்காந்து புலம்புறியே,
நான் இவ்வளவு காலமா நான் புலம்புனேனே, உன்னை தெரிந்து கொண்டு கானான்ல வச்ச காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் உன் வாழ்க்கையில பரிசுத்தமும், உன் வாழ்க்கையில சுத்திகரிப்பும், உன் வாழ்க்கையில மனமாற்றமும், உன் வாழ்க்கையில எனக்கு உண்டான எந்த சித்தமுமே இல்லையே. என்கிட்ட எல்லாத்தையும் நீ அனுபவிச்ச, எந்த பரிசுத்தமும் எந்த நீதியும் இல்லை, எந்த ஒழுக்கமும் இல்லை, எந்த தேவ பயமும் இல்லை. நீ நினைக்கிறபடி வாழ்ற, நீ ஆசைப்பட்டபடி வாழ்ற, நீ நினைச்சதெல்லாம் நான் செய்யணும், நான் நினைச்சதை ஒண்ணு கூட நீ செய்யக்கூடாது. 5 சொல்றாரு, உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமா இருந்ததும் இல்லை. பிறந்த குழந்தை அந்த அருவருப்புல இருக்கும் பொழுது முதல்ல போய் அந்த குழந்தையை தூக்கி அதை சரிப்படுத்தி அந்த சுத்திகரிக்க தான் யார் அந்த முற்படுவாங்க. ரோட்ல போய் ஒரு குழந்தை இருக்குன்னா முதல்ல போய் அந்த குழந்தையை தூக்குவாங்க. சொல்றாரு, உன்னையே சுத்திகரிப்பதற்கு, உன் மேல இறக்கம் வைக்கிறது. நீ இவ்வளவு அருவருப்பா இருக்கன்னு நினைச்சு உன்னை இறக்கம் வச்சு இந்த நாள்ல ஒண்ணு கூட ஒருத்தர் உனக்கு செய்ய, யாரும் உன் தொப்புள் குடியா இருக்கல, உன் அசுத்தத்தை போக்கலை, உன்னை சுத்திகரிக்கலை, உன்னை பாதுகாக்கலை, உனக்கு எந்த நன்மையும் வழங்கலை. ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமா இருந்த, யாரும் உன் மேல இரக்கம் பாராட்டாத அளவுக்கு உன் பாவம் கூடியதா இருந்தது. சுத்தி உள்ள புறஜாதிகளை ஒருத்தையும் கூட இஸ்ரவேல் நல்லா இருக்கணும்னு விரும்பவே. எருசலேம் இஸ்ரவேலை சுத்தி 8 நாடுகள் இருக்கு. 8 நாடுகளுக்கும் எருசலேம் அருவருப்பாக தான் இருந்துச்சு. ஒருத்தையும் கூட அந்த நாடை விட்டு வைப்போன்னு வைக்கவே இல்லை. அவர்களுடைய பாவம் புறஜாதிகளால கூட அருவருக்கப்பட்டு மோசமாக எண்ணப்படுகிறது கிடையாது. உன் மேல இறக்கம் வைக்கிறது ஒரு கண்ணு இல்லப்பா. என்னையை தவிர உன்னை தெரிந்து கொள்ளவோ, என்னையை தவிர உன்னை காப்பாற்றவோ, என்னையை தவிர உன்னை சுத்திகரிக்கவோ, என்னையை தவிர உன் மேல இறக்கம் வைக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தன் இல்லாம நீ கடந்த சொல்றார். 5 கடைசி, நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். ஒரு குழந்தை பிறந்த உடனே அது வெளியில எரிந்து விடப்படுகிறது. அந்த காலத்துல குழந்தை ஊனமா பிறந்துச்சு அப்படின்னா அது சாபத்துக்குரிய புல்லன்னு சொல்லி அதை வீசிடலாம். அல்லது பெண் குழந்தையா பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா அது அருவருக்கப்பட்ட குழந்தை என்று சொல்லி காட்டுல போய் வீசிடுவான். அதுக்கு எந்த சுத்திகரிப்பு இருக்க மாட்டான், அது சாபத்துக்குரிய புல்லன்னு சொல்லி வீசிடுவான். எருசலேம் சொல்றாரு, நீ பிறந்த நாள்ல நீ அருவருக்கப்பட்டதுனால நீ வெளியில் எரிந்து விடப்பட்டாய், காட்டுல வீசப்பட்டாய். முதல் 5 வசனத்துல அதனுடைய அருவருப்பை பத்தி எக்ஸ்ட்ரீமா சொல்லிட்டு இருக்கிறார். இஸ்ரவேல் கடவுளோட ஒப்புரவாகணும்னு சொன்னா இஸ்ரவேலுக்கு தான் நிலை என்னன்னு தெரியணும், தான் இருதயம் என்னன்னு தெரியணும், தன்னுடைய குடும்ப பின்னணி தெரியணும், தன்னுடைய தலைமுறை தெரியணும், தன்னுடைய சந்ததி, தன்னுடைய முற்பிதாக்கள் யாருன்னு தெரியணும். எப்படிப்பட்ட பிறப்புல இருந்தோம், எப்படிப்பட்ட வளப்புல இருந்தோம், இந்த பிறப்பிலையும் வளப்புலையும் தேவனை குறித்து அறிந்திருந்த பொழுதும் கடவுளால எவ்வளவு அருவருக்கப்பட்ட பாவங்களை நீ கொண்டிருந்தன்னு உனக்கு தெரியணும் சொல்லி சொல்றாரு. இது அவங்களுக்கு மாத்திரம் இன்னைக்கு நமக்கும் தான். கடவுளுடைய சமூகத்துக்கு நம்ம வரும் பொழுது கடவுள் எப்பொழுதும் நம்முடைய அருவருப்புகளை வெளிக்கொண்டு வருகிறவராக இருக்கிறார். நான் கடவுளை ஆராதிக்க வரும்பொழுது நிறைய நேரம் எனக்கு தகுதி இருக்குது, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், எனக்கு இயேசு மறுச்சிருக்கிறாரு, நான் கடவுளுடைய செல்ல பிள்ளை, எனக்கு எல்லா உரிமையும் கூட வருகிறேன் ஒருத்தன் வரக்கூடாது. தெரிந்து கொள்வதற்கோ ரட்சிப்பதற்கோ உங்களுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. கடவுளுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது கடவுள் உங்களை அருவருப்பா பார்க்கிறார். அது முதல் புரியும். எங்கிருந்து அருவருப்பா பார்க்கிறார்? தாயின் கருவுல இருந்தே அருவருப்பா பார்க்கிறார். நம்ம இந்த அருவருப்பு நினைக்கும் பொழுது நிறைய நேரம் நம்ம செய்த பாவங்கள் அருவருப்பு நினைச்சிட்டு இருக்கோம். நான் வளர்ந்து வருகாலத்துல சில பாவங்களை செஞ்சேன், சில சில வீழ்ச்சிகள் வருது, இதெல்லாம் கடவுளுக்கு அருவருப்பாங்க. கடவுள் சொல்றாரு, உன் கர்ப்ப பிறப்பை அருவருப்பானதான் நான் பார்க்கிறேன். நீ பிறந்த டெலிவரி ஆகி வெளியே வரும் பொழுதே நீ எப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து பிறந்த, உன் மூதாதையர்கள் செஞ்ச பாவத்தெல்லாம் நீ சுமந்து பிறந்த, நீ ஆதாம்ல இருந்து எல்லா பாவத்தையும் சுமந்து பிறந்தன்னு நான் பார்க்கிறேன். அது மாத்திரம் இல்லாம நீ வளரும் பொழுதும் அந்த பாவத்தை இன்னும் அதிகமா நீ கூட்டிட்ட. உன்கிட்ட ஒரு சுத்தமும் இல்லை, உன்கிட்ட ஒரு தாழ்மையும் இல்லை, உன்கிட்ட ஒரு மனம் திரும்புதலும் இல்லை, உன்கிட்ட ஒரு ரட்சிப்பும் இல்லை. என்ன குறிச்ச எந்த பயமோ, என்ன குறிச்ச என்னுடைய சித்தத்தை குறித்த, என்னுடைய ராஜ்யத்தை குறித்த, என்னுடைய மகிமையை குறித்த எந்த துளி அளவு விருப்பமும் கீழ்ப்படுதல் உங்ககிட்ட இல்லை. நீ வாழ்க்கை ஃபுல்லா உன் சுயநலத்துக்காண்டியே வாழ்றவன்.
உன் நன்மைக்காண்டியே என்னை தேடி வர்றவன், உன் ஆசீர்வாதத்துக்காக என்னை தேடி வர்றவன். இப்பொழுதும் நீ சிறைச்சாலை உட்கார்ந்து அழுகிற, உன்னை காப்பாற்றணும்னு உட்கார்ந்து அழுகிற, நான் உனக்கு விடுதலை தரணும்னு உட்கார்ந்து அழுகிற ஒழிய இவ்வளவு வருட காலமா நான் துக்கப்பட்டதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உன்னால நான் சிறைப்பட்டு போனேன், உன்னால நான் அவமானப்பட்ட போனேன், உன் அருவறுப்புகளை நான் சுமந்தனேன், உன் அருவறுப்புகளை நான் சகிச்சு போனேன், உன் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்தையும் இருதயம் உடைக்கப்பட்டது, அவமானப்படுத்தப்படுது, நான் எவ்வளவு பொறுத்து கொண்டு வாழ்ந்தேன். இப்ப நீ சிந்திப்பியா? சிறை அனுபவத்துல, இந்த வழியில, இந்த வேதனையில உன் மீட்பை தேடாத, இந்த வேதனையில உன் மனம் திரும்புதலை தேடு. இந்த வேதனையில நீ எனக்கு செய்த துரோகத்தை நினைன்றார். கடவுளுடைய சமூகத்துக்கு ஆராதிக்க வரும் பொழுதெல்லாம் பாவத்தை குறித்து பேசுறது நமக்கு வருத்தமா இருக்கலாம், நம்முடைய அருவருப்பை குறித்து பேசுறது நம்முடைய உணர்வுகளை பாதிக்கலாம், நம்முடைய இருதயத்தை காயப்படுத்தலாம். ஆனால் அந்த காயமும் அந்த நிர்பந்தமான நிலையில் தான் தேவனுக்கு ஏதுவா மனம் திரும்புதலையும் பரிசுத்த இருதயத்தையும் நமக்குள்ளாக உருவாக்கும். எசேக்கியேல் இந்த அருவருப்புகளை சொல்ல வைக்கப்படலை. எசேக்கியேல் சொல்லும் பொழுது கடவுளுடைய வார்த்தை எனக்கு வந்துருச்சு, கடவுள் உங்ககிட்ட பேச வராருன்னு சொல்லும் பொழுது ஏதாச்சும் விடுதலை சொல்வாரா? எருசலேம் கட்டப்படும்னு சொல்வாரா? வியாதி போயிருன்னு சொல்வாரா? சிறைச்சாலிருந்து மீட்கப்படுவோம்னு சொல்வாரா? நமக்கு ஆறுதலும் சமாதானம் உண்டு சொல்வாரா? அவருடைய அன்பை நித்தியமா ஊத்துவாரான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. சொல்றாரு, நீ எனக்கு அருவருப்பா இருக்கப்பா, உன் பிறப்பு சரியில்லை, உன் வளர்ப்பு சரியில்லை, இன்ன வரைக்கும் நான் பார்க்குறேன் இந்த ஜெயில கூட உட்காந்து எனக்கு எதிராக நீ சிந்தை கொண்டிருக்கிற, என் பேரை சொல்ற, என்னை ஆராதிக்கிற, என்னை துதித்து பாடுகிற, ஆனால் உனக்கு பரிசுத்தமோ நீதியோ பயபக்தியோ மனம் திரும்புதலோ, நான் உன்னை எதுக்கு தேர்ந்தெடுத்தேன்ற உணர்வு, நான் எதுக்கு உன் ரட்சித்தேன்ற எந்த உணர்வும் உனக்கு துளியளவும் இல்லை. நம்ம அப்படியே உணர்றோம். உட்காந்து யோசிச்சு உங்க வாழ்க்கையுடைய அனுபவத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு தெரிந்த உங்க பாவங்களை மட்டும் யோசிக்காது, உங்களால கடவுளுடைய கண்களுக்கு முன்பாக உங்களுடைய பாவம் எவ்வளவு அருவருப்பா இருக்குன்றதை நீங்க பாருங்க. எவ்வளவு பரிசுத்த தேவன் உங்களை தெரிந்து கொண்டு நமது பிரமாணங்களை வெளிப்படுத்தினார், நமது ரட்சிப்பை வெளிப்படுத்தினார், நமது மீட்பை வெளிப்படுத்தினார். அதுக்கு என்ன பாத்திரமா வாழ்ந்தீங்க, என்ன பாத்திரமான காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம்? சுத்திகரிக்கப்பட்ட மக்களா, கடவுளுக்கு உண்மையா, தேவனுக்கு பயபக்தியா இருக்கிறோமா, தேவன் விரும்பக்கூடியது செய்யறோமா? 6ஆம் வசனத்தை சொல்றாரு, நான் உன் அருகே கடந்து போகும் பொழுது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டேன்னு சொல்றார். வாசிங்க, 6 ஃபுல்லா வாசிங்க. சொல்றாரு, நீ காட்டுல வீசப்பட்ட, நீ சுத்திகரிக்கப்படலை, ஒரு ரத்தத்துல கேவலமா கிடந்த, வழி அருகே கிடந்த, நான் உன்னை தேடி வந்தேன், உன் நிலையை பார்க்கறதுக்கு நான் வந்தேன். நீ பிறப்புல இருந்து எனக்கு அருவருப்பாகவே வாழக்கூடிய மனிதனா இருந்தாலும், இன்னும் எனக்கு விரோதமான எல்லா அருவருப்புகளை செஞ்சாலும் நான் உன்னை தேடி வந்துகிட்டே இருக்கிறேன். நீ எப்பப்பெல்லாம் ஆபத்துல இருந்தியோ, எப்பப்பெல்லாம் கதர்லையோ, எப்பப்பெல்லாம் கூப்பூர்லட்டியோ, அப்பெல்லாம் உன்னை தேடி, இப்பயும் நான் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். எசேக்கியேல் மூலமா சொல்றாரு, நீ என்ன தேடல, நான் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அவங்க மீதியாளர்களுக்கு அடிமையா போனாலும், அவங்க பெலிஸ்தியர்களுக்கு அடிமையா போனாலும், அவங்க சுற்றி உள்ள எந்த நாட்டுக்கு அடிமையா போனாலும் அவர் தான் தேடி வர்றாரு. அவர் தான் தீர்க்கதரிசி அனுப்புறாரு, ஆசாரியனை அனுப்புறாரு, ராஜாவை ஏற்படுத்துறார், தொடர்ந்து வர்றாரு. இப்ப இங்கே சொல்றாரு, நான் உன்னை தேடி வந்தேன். நாம அவருக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், அவர் நம்மளை தேடி வந்துட்டே இருக்கிறார். நாம் அவருடைய இருதயத்துக்கு விரோதமாக இருந்துகிட்டே இருக்கிறோம், அவர் நம்மளை மன்னிப்பதற்கு நம்மை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கார். வருகை கடந்து போகும் பொழுது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் அப்படின்னு சொல்றார். காட்டுல வீசப்பட்ட உன்னை நான் பார்க்கும் பொழுது என் காலு உன்னை மிதிச்சு நசுகிறது, அப்படி இருந்தடின்னு சொல்றார். உன்னை நான் விசாரிக்கும் பொழுது என்னுடைய கோபத்தை இன்னும் அதிகமா உக்கரிச்ச, கொல்லப்படுவதற்கு ஏதுவா என்னுடைய உக்கிர கோபத்தோடு என் காலால உன்னை மிதிச்சு கொண்டிருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் நம்ம கடந்து வரும் பொழுது கடவுள் அப்படிதான் காக்குறார். ஒவ்வொரு வருஷத்தினுடைய முடிவு, ஒவ்வொரு மாதத்தினுடைய முடிவு, இந்த வாரத்தினுடைய கடைசி வாரத்தில் இருக்கும். இந்த மாதம் ஃபுல்லாக கடவுள் நம்மளை ஆராய்ஞ்சு பார்த்து நம்மளை கடந்து நின்னார்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையை அவருடைய நீதியின் தராசில் அளந்து பார்த்தாருன்னு சொன்னால், அவர் காலால் மிதிக்க மட்டும்தான் செய்வார். நீங்கள் நானும் கடவுளுடைய கரத்தில் அவர்கிட்ட மிதியடி மட்டும்தான் வாங்கணும்.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் சொல்றாரு, நீ மிதிக்கப்படுவதற்கு ஏதுவா இருந்த உன் அருவருப்பை நான் பார்த்தனால உன்னை மிதிக்கிறத தவிர ஒன்றும் செய்ய முடியாது, உன் அழிச்சு போறத தவிர ஒன்றும் செய்ய முடியாது. விதிக்கப்படுவதற்கு ஏதுவா நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு டெலிவரி ஆகி அந்த ரத்தத்தோட துப்புள் சுத்திகரிக்கப்படாம, உப்பால சுத்திகரிக்கப்படாம, துணில சுத்திகரிக்கப்படாம நிர்வாணமா காட்டுல அருவருப்பான அவலட்சணத்தோடு அந்த குழந்தை அதனுடைய ரத்தம் எல்லாம் காய்ந்து அதனுடைய ரத்தத்துல அதுவே புரண்டு மூச்சிறைத்து கடைசி மூச்சுல அது சாகுறதுக்கு நிலையில இருக்கு. தூக்கி வீசப்பட்ட குழந்தை மிருகத்தால பறிக்கப்படும், பீழப்படும், அல்லது போகிற நடைபயணிகளால மிதிக்கப்படும், பிணந்தெழுகிற கழுகளால கொல்லப்படும், கொத்தப்படும். ஆனா அங்க இந்த எதிரிகள், இந்த மிருகங்கள் எதுவுமே வர்றதுக்கு முன்னாடி கடவுள் போயிட்டார். வேற எவனும் அழிச்சிடக்கூடாது, வேற எவனும் அவனை ஒன்றும் ஆக்கிடக்கூடாது, அவனுடைய அசுத்தத்தினால பாவத்தால் நீ அழிச்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக வந்து அந்த இரத்தத்துல மூச்சிரைக்கப்பட்டு கடைசி மூச்சு அந்த குழந்தை விட்டுட்டு அந்த வெத்தம் உறைஞ்சி அதனுடைய சதையெல்லாம் உருக்கி எலும்பும் தோலுமா அந்த குழந்தை கடைசி மூச்சை விட்டுட்டு அதான் பார்க்குறாரு, உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து சொல்லி சொல்றாரு, பிழைத்திரு என்றேன் சொல்லி சொல்றார். நியாயமா மிதிக்கணும், நியாயமா அழிக்கணும், நியாயமா அருவறுத்து மூச்சை திருப்பிட்டு போகணும், நியாயமா மிருகங்களுக்கு இறைய ஒப்பு கொடுக்கணும். ஆனா நான் உன்னை பார்த்து வெள்ளச்சு போன்னு விட்டு வச்சிருக்கேன், வெள்ளச்சு போன்னு விட்டு வச்சிருக்கேன். திரும்ப சொல்றாரு, ஆம் உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொல்லி சொல்றார். ஒழுங்கா இரு, உன்னை விட்டு வச்சிருக்கிறேன். விதிக்கப்படுவதற்கு ஏதுவா இருக்கக்கூடிய உன் சுபாவம், உன் வார்த்தை, உன் செயல், உன் பாவங்களுடைய எண்ணிக்கையின் நிமித்தமா உன்னை சங்கரிக்கணும். ஒவ்வொரு நாளும் உன்னை விட்டு வச்சுட்டே இருக்கிறேன். காலையில எந்திரிச்ச உடனே இந்த வசனம் உங்க இருதயத்துல வரணும். காலையில ஏன் நான் கண்ணு முடிக்கிறேன்னா அவர் என்னை பொறுத்து வளைச்சு போய் விட்டு வச்சிருக்கிறார். இன்னைக்கு உன்னை சங்கரிச்சிருவேன், இன்னைக்கு உன்னை விட்டு வச்சிருக்கேன்றதை மறந்துடாத அப்படின்னு சொல்றார். இந்த பிழைத்து போன்றது வெறுமனே மீட்பின் வார்த்தை மாத்திரம் அல்ல, இது ஜீவன் தருகிற ஒரு வார்த்தை. இனிமேல் மரணத்தில் இருக்கக்கூடிய உனக்கு உயிரையும் ஜீவனையும் நான் தருகிறேன்றதை தேவன் எனக்கு கொடுக்கிறார். சிறைப்பட்டு போன இஸ்ரவேலர்கள் இந்த வார்த்தையை கேட்கிறாங்க. எவ்வளோ முரடி மிதிக்கப்பட வேண்டியது. அசிரியன் உன்னை சூழ வந்து உன்னை ஒன்றும் இல்லாமல் வந்து நின்னான். நேபுகாத்நேச்சார் படசூழ ஒன்றும் இல்லாமல் பார்த்தான். சீரிய ராஜா என்னைக்கே உன்னை சங்கரிச்சிருப்பான். எத்தனையோ இடத்துல இஸ்ரவேல் தடம் தெரியாமல் அழிக்கப்படும். இஸ்ரவேலுக்கு எதிராக எத்தனை படைகள் போரிட்டு வந்துச்சு. அது சின்னோண்டு ஒரு நாடு, சின்னோண்டு ஒரு இடம், எவன் நினைச்சாலும் ஈஸியாக அழிச்சிடலாம். ஆனால் அவ்வளவு எதிரிகளை கடந்து தேவன் அந்த நாடை காப்பாற்றி பிழைத்திரு என்று சொல்லியிருக்கிறார். 6 வசனத்துல தேவன் அந்த ஜனங்கள் மீது கொண்ட அன்பையும் அந்த மீட்பையும் கொடுத்தார். இப்பயும் சிறைச்சாலையில உன் அருவருப்பை பார்த்து, உன்னுடைய இக்கட்டுகளை பார்த்து இப்பவும் நான் உன்னை சொல்றேன், பிழைத்திருன்னு சொல்றேன். நீ எனக்கு துரோகம் பண்ணாலும், எதிரியா இருந்தாலும், பாவம் செஞ்சாலும், திருந்தாம போனாலும், மனம் திரும்புதலை மறுத்தாலும், நீ என்னை தேடி வராம போனாலும், நான் உன்னை தேடி வந்து உன்னை மன்னிச்சு உன்னை காப்பாற்ற ரெடியாக. இந்த ஜனங்களுக்கு அவர்களுடைய அழிவு தெரியணும், இந்த ஜனங்களுக்கு அவர்களுடைய அருவருப்பு தெரியணும், இந்த ஜனங்களுக்கு அவர்களுடைய பிறப்பு தெரியணும், அவர்களுடைய வாழ்க்கையில தேவனது பராமரிப்பின் கரம் தெரியணும், அவர்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய பொறுமை தெரியணும். உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தேவ சமூகத்துல வரும் பொழுது தேவனது பாதுகாப்பும் பொறுமையும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியுதா? உங்க பாவங்களை அவர் எவ்வளவு பொறுத்து கொண்டே இருக்கிறாருன்னு தெரியுதா? உங்களுக்கு ஜீவன் கொடுப்பதில் அவர் எவ்வளவு கிருபையுள்ளவராக இருக்கிறாருன்னு தெரியுதா? விதிக்கப்படுவதற்கு ஏதுவாக தான் நீங்கள் நானும் இருக்கிறோம். வெளியே நல்லா டிப்டாப்பா ஃபேஷனாக இருக்கலாம். கடவுளுடைய பரிசுத்த நீதிக்கு முன்பாக நீங்களும் நானும் ரத்தத்தில் கிடக்கிற குழந்தைய போல கடைசி உயிர் மூச்சு தான் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை. எந்த பக்தியும் எந்த பரிசுத்தமும் கடவுள் விரும்பத்தக்கதாக இல்லை. ஐயோ நான் ஆராதிக்கிறேன், நான்
காணிக்க கொடுக்குறேன், நான் பாட்டு பாடுறேன், நான் சபைக்கு உண்மையா இருக்கிறேன், அனுதினமும் ஜெபிக்கிறேன், அனுதினமும் வேதம் வாசிக்கிறேன், அதெல்லாம் ரைட், அதெல்லாம் கடவுளுடைய பார்வையில் எப்படி இருக்கு? சொல்ல முடியுமா என்னுடைய சிந்தையில பரிசுத்தமும் நீதி இருக்குதுன்னு? நாள் ஃபுல்லா உலகத்துக்கு நேரம் கொடுத்துட்டு, நாள் ஃபுல்லா உலக இச்சைக்கு உலக சிந்தைக்கு நேரம் கொடுத்துட்டு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு நான் கடவுள் என் மேல பிரியமா இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஆசைகளும் என்னுடைய விருப்பத்தையும் மனிதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுத்துட்டு நான் தேவனுக்கு உண்மையா இருக்கேன்னு சொன்னா அது எவ்வளவு போலித்தரம். இந்த இஸ்ரவேல் மக்கள் அப்படிதான் நினைச்சான். வரலாறு முழுவதும் வளர்ப்பு முழுவதும் தேவனுக்கு எதிராக இருந்துட்டு, இக்கட்டில எங்கள் தேவன், கஷ்டத்துல எங்கள் தேவன், எங்கள் ரட்சகர், எங்கள் பாவத்துக்கு அவர் எங்களுக்கு எல்லாம் சொல்றாரு. ஒவ்வொரு முறையும் இப்படிதான் வேஷம் போட்டுட்டு இருக்கிற, ஆனா ஒவ்வொரு முறையும் நான் வரும்பொழுது உன் அருவருப்பை நான் மறக்கவே இல்லை. நீ எனக்கு எதிராக செய்த எந்த பாவத்தையும் நீ கடந்து வந்துட்ட உன் பாவத்தை, ஆனா நான் என்ன நினைந்து வச்சுட்டே இருக்கிறேன். வாங்க, எருசலேம் சிறைச்சாலையில் இருக்கிறான் அவன். நான் கானான் தேசம் தான் என் பேக்ரவுண்ட்னு அவனுக்கு தெரியாது. நான் எமோரியனி ஏத்தியனை போலதான் வாழ்ந்திருக்குன்னு அவனுக்கு தெரியல. அவன் நான் ஆபிரகாமுடைய சந்ததி, நான் சுத்தமா இருக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன், நான் கடவுளுக்கு ஆலயத்தை கட்டிட்டேன், எனக்கு ராஜா இருக்கான், தீர்க்கதரிசி இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கிறான். நான் புறஜாதிகளை விட ஒரு பரிசுத்தம் உள்ள ஜனம், நான் புறஜாதிகளை போல மோசமா இல்லை, உலகத்திலேயே நான் தான் கடவுளுடைய நேசத்துக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கிறான். நான் கடவுளுக்கு ஏற்றவனா வாழ்ந்தேன், அதனாலதான் இந்த தண்டனை எனக்கு கொடுக்குறாரு. நான் கடவுளுக்கு பிரியமா வாழ்ந்தனாலதான் எனக்கு இந்த இக்கட்டை கொடுக்குறாங்கன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். அவனுடைய சிந்தையா இல்லை. அவர் என்ன சொல்றாரு? எப்பா, உன்னைய விட வெளியே இருக்கிறவங்க ரொம்ப மேலு பாக்குறேன், என்னை அறியாத இருக்கிற புறஜாதியா உன்னைய விட பெட்டரா இருக்கிறான். என்னை அறிஞ்சிருக்கிறேன், என்னை நேசிக்கிறேன், என்னை ஆராதிக்கிறேன், எனக்கு பக்தியா இருக்கிறேன் சொல்ற நீ தான் எனக்கு அருவருப்பா இருக்கிற. அவர் புறஜாதி எனக்கு நான் அருவருப்பா இருக்கேன்னு சொல்லல. தான் தெரிந்து கொண்ட ஜனம் அந்த அன்புக்கும் அந்த மீட்புக்கும் பாத்திரமா வாழாம அது தொடர்ந்து உலக சிந்தையோடு, தொடர்ந்து பாவ எண்ணத்தோடு, தொடர்ந்து அசுத்தமான ஹிருதயத்தோடு நிலைத்திருக்கும் பொழுது தேவன் தேவன் எல்லாம் சொல்லிக்கிட்டு தேவனுக்கு எதிராக வாழக்கூடிய கூட்டம். கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால நாங்கள் உங்களை துதிக்கிறோம், அற்புதங்களை செய்கிறோம், விசுவாசம் துரத்துறோம், எல்லா வல்லமையும் இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட கீழ்ப்படியாத கூட்டம். அதான் சொல்றாரு, உன் அருவருப்பு உனக்கு தெரியல, உன் அருவருப்பை தெரிஞ்சுக்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்படி இருந்த இந்த அருவருப்பான நிலையில தான் இஸ்ரவேல் ஜனங்கள் நான் காப்பாத்தினேன்றார். எப்படி காப்பாத்துறாரு அப்படின்னா, இந்த அருவருப்பு நிலையில இருந்து இஸ்ரவேலை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு காரணம், கடவுள் இந்த அருவருப்பை தாமேல சுமந்துட்டார், தாமேல போட்டுட்டார். இந்த குழந்தையுடைய பிறப்பை நீங்க அப்படியே இயேசுவோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இயேசு பிறக்கும் பொழுது இதே பின்னணி, இதே அருவருப்போட தான் அவர் பிறந்தார். இயேசு பிறக்கும் பொழுது, இயேசுவினுடைய பிறப்பை நீங்க பார்க்கும் பொழுது, கானான் தேசமே உன் உற்பத்திக்கு முன் பிறப்புக்கும் இடம். இயேசு அலங்காரமா பகிரங்கமா வல்லமையா பறக்கல. இயேசு பாவியின் சாயலை துறந்து பாவியினுடைய அருவருப்பு சுமந்தவர அந்த உலகத்துல பிறந்தார். இயேசு பிறக்கும் பொழுது தொப்புள் கொடி வெட்டவோ, சுத்திகரிக்கவோ, தண்ணி ஊத்தவோ, குளிப்பாட்டவோ, துணிகள்ல சுத்தவோ எந்த பாதுகாப்பும் இல்லை. உலகம் கம்ப்ளீட்டா அவரை வெறுத்து, அவருடைய தாய் தகப்பனுமே அவரை மனமகிழ்ச்சியா பெற்றுக்கொள்ள முடியாதபடி, சுத்திகரிக்க முடியாதபடி அருவருக்கப்பட்ட நிலையில வந்தார். அது அவருடைய சொந்த சுபாவம் இல்லை. உங்களுக்கு எனக்காக இந்த அருவருப்பை அவர் சுமந்துக்கிட்டார். அவர் உங்களுடைய என்னுடைய மத்தியஸ்தரா இருக்கணும்னு சொன்னா, நீங்களும் நானும் கொண்டிருந்த இந்த அருவருப்பை அவர் சுமந்தாதான் நாம சுத்திகரிக்கப்பட முடியும். நம்ம தண்ணீரில் சுத்திகரிக்கப்படுவதற்கு, நம்முடைய தொப்புள் கொடி அறுக்கப்படுவதற்கு, நாம மனம் திரும்புவதற்கு, நாம பரிசுத்தம் அடைவதற்கு, நாம கடவுளுக்கு குற்றமற்ற ஜனங்களா நிப்பாப்படுவதற்காக அவர் அசுத்தத்தை சுமந்து கொண்டார், அவர் அவமானத்தை சுமந்து கொண்டார். அவர் சுத்தப்படாத பாவ கரைகளை காட்டுல வீசப்பட்ட குழந்தை ரத்தத்துல பரிதவிக்கிறது போல இயேசு இந்த உலகத்துல 33 வருட காலமும் பாவம் என்கிற அந்த அசுத்த ரத்தத்துல இருந்தார். சிலுவையில ஒட்டுமொத்த ரத்தமும் பாவ கரை படிந்த ரத்தமா இருந்தது. இந்த காட்டு வெளியில அருவருப்போடு பிறந்த குழந்தை கதறும் பொழுது, உயிர்ப்போ கத்தும் பொழுது ஆண்டவர் பிழைத்தருன்னு சொன்னார். ஆனா சிலுவையில குமாரன் இதே மாதிரி கதறினார். சிலுவையில அதே ரத்தத்தோடு, அதே நிர்வாணத்தோடு, உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வலிகளோடு, கதறுதலோடு என் தேவனேன்னு கதறினார். ஆண்டவர் பிழைத்திருன்னு சொல்லல, ஆண்டவர் சாகுன்னு சொன்னார், செத்து போன்னு சொன்னார்.
தான் சொந்த குமாரனுடைய கூக்குரலுக்கு தான் செவிய மடக்கி அந்த குமாரனை சாகடிச்சுதான் உங்களை என்னைய ரத்தத்தால் வென்றிருக்கிறார். நம்முடைய எல்லா அசுத்த ரத்தங்களும் அருவறுப்புகளும் இயேசு மேல வைக்கப்பட்டு, இதெல்லாம் நீங்க நான் கற்பனை பண்ண முடியாத ஒரு மீட்பின் ரகசியங்க. இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறதே இல்லை, அதை குறித்து எந்த கவலைப்படுறதும் இல்லை. கடவுள் தான் இருதய அருவறுப்பை எப்படி நீக்கியிருக்கிறார், இயேசுவை எப்படி அருவறுக்கப்படத்தக்க நிலையில கொண்டு வந்திருக்கிறார். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 1 Corinthians 5:30 சொல்லுது. எப்படி பாவமா? இந்த மாதிரி பாவமாக்கிட்டார். பரிசுத்த தூதர்களோடு ஆராதிக்க வேண்டிய இயேசு, தேவாதி தேவர்கள்லாம் போற்றி புகழக்கூடிய இயேசு அருவறுக்கப்பட்ட குழந்தையா, சுத்திகரிக்கப்பட முடியாத குழந்தையா, புறக்கணிக்கப்பட்ட குழந்தையா, அவமானங்களையும் பரியாசங்களையும் பெற்ற குழந்தையா, சிறுவையில தேவனால புறக்கணிக்கப்பட்ட குழந்தையா இருந்தார். 7வது வசனம் வாசிங்க. சொல்றாரு பாருங்க. அடுத்து இந்த குழந்தையுடைய பின்னணி, பிறப்பு, அருவறுப்பு, புறக்கணிப்பு. சொல்லிட்டு அந்த குழந்தையுடைய வளர்ப்பு. உன்னை வயலின் பயிரை போல அநேகமாயிரமாய் பெருகும்படி வைத்தேன். ஒரு அருவறுக்கப்பட்ட விதிப்புக்கப்படுவதற்கு ஏதுவாக இருந்த குழந்தை அநேகம் வயல் பயிர்களை போல பழுகி பெருகியது. கானான்ல அந்த ஜனம் சொற்ப ஜனமா வரும் பொழுது, எகிப்துடைய அடிமைத்தனத்துல இருக்கும் பொழுது தேவன் அவர்களை பழுகி பெறுகிறார். அவர்களை தாவீதுடைய ஆட்சியில மகிமைக்கான எல்லா ஆசீர்வாதங்களும், சாலமோனுடைய ஆட்சியில் அவர்கள் பழுகி பெருகக்கூடிய எல்லா வரப்புகளையும் தானியங்களையும் கொண்டிருக்கக்கூடிய எல்லா மேன்மைகளையும் கொடுக்கிறார். அருவறுக்கப்பட்ட இஸ்ரவேலுக்கு தான் கொடுக்கிறார். கீழ்ப்படியாத இஸ்ரவேலுக்கு தான் கொடுக்கிறார். மனம் திரும்பாத பரிசுத்தத்தை வாஞ்சிக்காத இஸ்ரவேலுக்கு தேவன் வயலின் பயிரை போல அநேக நன்மைகளை கொடுத்தார். அவன் எவ்வளவு காயப்படுத்தினாலும், எவ்வளவு அவமானத்தை வெளிப்படுத்தினாலும், எவ்வளவு அருவறுப்பை வெளிப்படுத்தினாலும், இவர் தயாள குணமா அன்பையும் பராமரிப்பையும் ராஜ்யத்தினுடைய மகிமையையும் ராஜாக்களையும் எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லா உலக கணமும் எல்லா ஞானிகளும் அங்கதான் இருக்கிறான். எல்லா பரிசுத்தவான்களும் அங்கதான் இருக்கிறான். எல்லா மேன்மைக்குரியவர்களும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பயிர்களை போல வளர செய்கிறவராக இருக்கிறார். நீ வளர்ந்து பெரியவளானா மகா சௌந்தரியவான. உலகத்தினுடைய பார்வையில இஸ்ரவேல் மிகப்பெரிய மகிமைக்குரிய தேசமா மேன்மையாக இருந்தது. உன் ஸ்தனங்கள் எலும்பின உன் பயிர் வளைந்து என்று சொல்லும் பொழுது பூரணமான ஒரு ஸ்திரீயாக, பூரணமாக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தது. ஆனாலும் நிர்வாணமும் அம்மனுமாக நேர்ந்து சொல்லி சொல்றாங்க. ஒரு வளர்ந்த ஒரு பருவமடைந்த ஒரு பெண் நிர்வாணமும் அம்மனமா இருக்கு. தேவன் அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சாவுக்கு ஏதுவான இருந்த உன்னைய நான் கண்டெடுத்து உன்னை சுத்தப்படுத்தி ஒரு தொப்புள் கொடியை அறுத்து உன்னை உப்பால சுத்திகரிச்சு உன்னை துணியில வச்சு உன்னை பாதுகாத்து உன்னை வளர்த்து ஒரு மகா ராணியை போல உன்னை அலங்கரிச்சேன். ஒரு தேசத்துக்குரிய ராணிக்குரிய எல்லா அழகும் உனக்கு இருக்கிறது போல இஸ்ரவேலே இந்த புறஜாதிகளுக்கு முன்னாடி உன்னை உயர்த்தினேன். உன்னுடைய மகிமையை நான் உயர்த்தினேன். ஆனா அந்த உயர்வுகள் மத்தியிலும் நீ ஆவிக்குரிய ரீதியில எந்த பரிசுத்த பாதுகாப்பும் இல்லாம, எந்த வெக்கமும் இல்லாம நிர்வாணமும் அம்மனமா இருந்த ஆவிக்குரிய அருவறுப்பு உன்னை போகவே இல்லைப்பா. உன் இருதயத்தில் உள்ள அருவறுப்பின் சிந்தையும் உன் அவகாரமான பாவங்களும் உபச்சார எண்ணங்களும் துன்மார்க்க சிந்தைகளையும் உன்னை விட்டு போகல. பிறக்கும் போதும் போல, பாதுகாக்கும் பொழுதும் போல, வளரும் பொழுதும் போல. ஆனால் நான் உன்னை பாதுகாத்தேன், உன்னை சுத்திகரிச்சேன், உன்னை வளர வச்சேன், பயிர்களை போல உயர வச்சேன், ராணிகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொடுத்தேன், எல்லா அலங்கரிப்பையும் உனக்கு கொடுத்தேன். நீ எனக்கு நீ எவ்வளோ துரோகம் பண்ணாலும் அந்த துரோகத்துக்கு ஈடா உனக்கு நன்மையை தான் கொடுத்தேன், பாதுகாப்பை தான் கொடுத்தேன், கிருபையை தான் கொடுத்தேன், ஞானத்தை தான் கொடுத்தேன், ஐஸ்வர்யத்தை தான் கொடுத்தேன், கனத்தை தான் கொடுத்தேன். பதிலுக்கு பதில் நான் செய்யவே இல்லை. நீ என்னை அருவர்த்தமாய் நான் உன்னை அருவறுக்கலை. நீ எனக்கு துரோகம் பண்ண மாதிரி நான் உனக்கு துரோகம் பண்ணலை. நீ என்னை புறக்கணித்த மாதிரி, நீ எனக்கு கனவீனம் பண்ண மாதிரி நான் இல்லாம நான் அதுக்கு மாறுத்தரமா எல்லாத்தையும் உனக்கு நான் செஞ்சேன்.
ஆனா நீ அவமானத்தையும் அருவருப்பின் காரியங்களுமே எனக்கு பதில் செஞ்சேன்னு சொல்லி சொல்றாரு. 8வது வசனம். கடைசியானவர் சொல்றாரு இறுதியா, நான் உன் அருகே கடந்து போன பொழுது உன்னை பார்த்தேன். எப்பப்பெல்லாம் அவமானத்துக்கு போறியோ, எப்பப்பெல்லாம் ஒடுக்கப்படுகிறோம், எப்பப்பெல்லாம் நிராகரிக்கப்படுவோம், நான் வரேன், தேடி வந்துட்டே இருக்கிறேன். 6ல் அவர் சொல்றாரு, நான் உன் அருகே கடந்த பொழுது மிதிக்கப்படுவதற்கு எதுவா இருந்த. 8ல் சொல்றாரு, நான் உன் அருகே கடந்து போன பொழுது உன்னை பார்த்தேன். நிர்வாணத்தையும் அவமானத்தையும் வெக்கத்தையும் பரியாசங்களையும் பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாயிருந்தது. திருமணத்துக்கு ஏதுவான காலம், முதிர்ச்சி அடைந்த காலம். அப்பொழுது என் வஸ்திரத்தை உன் மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். நிர்வாணமும் அம்மனமா இருந்த பாத்தம நிலையினுடைய பாவம் வெட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. காட்டுல வீசப்பட்ட குழந்தை பெரும்பாலான பேருக்கு தெரியாது, பெரும்பாலானுடைய பார்வையில தெரியாது, அது மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. ஆனா வளர்ந்த குமரியான ராணியை போல இருந்த குழந்தையினுடைய நிர்வாணம் ஊருக்கே தெரியும். நிர்வாணம் அம்மனமும் ஊருக்கே அசிங்கமா தெரியும். புறஜாதிகள் எல்லாம் எருசலேமுடைய நிர்வாணத்தை பார்க்க முடியாது. புறஜாதிகள் எல்லாம் எருசலேமுடைய பாவங்களினால கரைப்படுத்தப்பட முடியாது. புறஜாதிகள் அந்த எருசலேமுடைய பார்வத்தினால் அவர்கள் இன்னும் சீர்கேடு அடைய முடியாது. ஆரம்பத்துல இவன் புறஜாதி பழக்கத்தை கட்டு பாவம் செஞ்சான். வளர்ந்ததுக்கு அப்புறம் இவனை பார்த்து புறஜாதிகள் கிடுற அளவுக்கு இவன் பாவி ஆயிட்டான். புறஜாதிகள் இவங்கிட்ட இருந்து பாவத்தை தந்திரத்தை கற்கக்கூடிய அளவுக்கு எல்லா பாவங்களும் பெரு. அதான் அவரை சொல்றாரு, நீ அப்படி இருந்த, அப்படியும் இருந்த பொழுதும் கூட நான் உன்னை பார்த்து உன் மேல என்னுடைய நீதியின் ஆடைய வஸ்திரத்தை உன் மேல விரிச்சு உன் நிர்வாணத்தை மூடுனேன். ரூத் புத்தகத்துல பாக்குறோம், ரூத் போவாசுடைய வஸ்திரத்தை தான் மேல விரிச்சு அவனை கணவனா உடன்படிக்கை பண்ணிட்டு சம்மதிக்க தனக்கு பாதுகாப்பை மீட்பையக்காண்டி அவன் போறான். இப்ப இங்க நான் வந்து என் வஸ்திரத்தை உன் மேல விரிச்சு உன் நிர்வாணத்தை மூடுனேன். ஆனாலும் உன்னை மன்னிக்கவும் உன்னை சுத்திகரிக்கவும் உன் அவமானத்தை மூடி உன் பாவம் வெளியே வராதபடி, உன் பாவம் உலகத்தால கரப்படாதபடி, உன் பாவம் எல்லாரையும் துன்மார்க்கத்துக்கு நேராக கொண்டு போகாதபடி, உன் பாவம் நீதியான ஆக்கினையும் நிர்வாணமா ஒரு யூத ஸ்திரீ அவன் நிர்வாணமா வரான்னு சொன்னா சமுதாயத்துல நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொல்லப்பட வேண்டிய அவன் வெக்கம் கட்டவளா, மானம் இல்லாதவளா, மனிதத்தன்மை இழந்தவளா இருக்கிறான்னு சொல்லி கல்லறிய கொல்லப்பட வேண்டியவள். அந்த அம்மனமும் நிர்வாணமான அந்த இஸ்ரவேல் புறஜாதிகளால கல்லறிந்து கொல்லப்பட வேண்டியவள். பாபிலோன் சிறையில இருக்கக்கூடிய நீ சுத்தி உள்ள ராஜாக்கள்லாம் கல் எடுத்து நிற்கிறான். எல்லாரும் கொண்டாட்டமா அவன் அழிப்பதற்கு தீவிரமா நின்றுட்டு இருக்கிறான். இப்பவும் வளர்ந்த எருசலேமை போல, வளர்ந்த இஸ்ரவேலை போல நிர்வாணமா அம்மனமா சரி சேச்சால இருக்கிற இப்பயும் நான் உன்னை தேடி வந்து என் வஸ்திரத்தை உன் மேல விரிக்க ரெடியா இருக்கு. என்னுடைய நீதியின் ஆடைய உன் மேல விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்றான். இது வெறுமனே இஸ்ரவேலுடைய அவமானத்தையும் அவர்களுடைய பாவங்களையும் போக்குறதில்லை. ஏசாயா 61:10 வாசனம். ஏசாயா 61:10. மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கு முப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இப்ப இங்க மானத்தை மூடுறது என்பது நான் உனது மணவாளனா, உனது கணவனா, உன்னோட உடன்படிக்கை செய்து உன்னை காப்பாற்றக்கூடிய பாதுகாவலனா இருக்கிறேன். அதான் சொல்றாரு, வஸ்திரத்தை விரிச்சு நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து திருமண உடன்படிக்கை
உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானார். இவ்வளவு துரோகத்துக்குள்ளாக நீ கடந்து போன பொழுதும், வறுமையிலேயே அடிமைத்தனத்திலையும் சமூக அவமானத்திலே உச்சக்கட்டிலையும் நீ போன பொழுதும் கூட உன்னை மறைக்கவும், உன்னை காப்பாற்றவும், உன்னை அவமானத்துக்குள்ளாக கொண்டு வராதபடி உன்னை நேசித்து என்னுடைய நீதியினால உன்னை மூடுறேன். என்னுடைய நீதியின் இரக்கத்தினால, எனது மகிமையின் தயவுனால, எனது அன்பின் உச்சக்கட்டத்தினால முழுமையான எல்லா பாவங்களையும் நான் மறைக்கிறேன். நீ உணரலை, நீ அறிக்கையிடலை, நீ ஒப்புரவாகலை, நீ பாத்திரமா இல்லை. ஆனா என்னுடைய அன்பு நித்தியத்துக்கும் மேன்மையானது, உயர்வானது. என்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுற முடியாது. நீ என்னால் நேசிக்கப்பட்டவளா, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவளா இருக்கிறனால உனக்கு கூட நான் உடன்படிக்கை செய்கிறேன். நீ என்கிட்ட உடன்படிக்கை பண்ணன்னு சொல்ல, நான் உடன்படிக்கை செய்கிறேன். நான் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தின் அடிப்படையில், ஈசா கொடுத்த வாக்குத்தின் அடிப்படையில் நீ என்னுடையவள் என்று நான் உடன்படிக்கை செய்கிறேன். இன்னமும் நீ துரோகியா இருந்தாலும் உன்னை ஒருபொழுதும் நான் கைவிட மாட்டேன் உனக்கு வாக்கு பண்ணுறேன். இந்த அருவறுப்புகளை உணர்ந்து நீ மனம் திரும்பும் பொழுது, இந்த வளர்ப்பின் அவமானங்களை பரியாசங்கள் உணர்ந்து நீ மனம் திரும்பும் பொழுது, உன் பிறப்பு, உன் ஹிஸ்ட்ரி, உன் வளர்ப்பு, இன்ன வரைக்கும் நீ பண்ற எல்லாத்தையும் நீ ஆராய்ச்சி பார்த்துன்னு சொன்னா இது எல்லாம் எனக்கு விரோதமானது, எனக்கு துரோகமானது, போலியானது, வஞ்சகமானது, உண்மையானது ஒரு பொழுதும் இல்லை. ஆனாலும் இறுதியா உன்னை மன்னிக்கவும், உன்னை நேசிக்கவும், உன்னை காப்பாற்றவும், உன்னை மூடவும், உன் பாவம் பெருகாதபடி உன்னை ஆட்கொள்ளவும், என் அன்பின் நீதியினால உன்னை மூடுவதற்கும் நான் நித்தியத்துக்கும் உன்னை மனவாட்டியாக தெரிந்து கொண்டேன், நித்தியத்துக்கும் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவளாக உன்னை தெரிந்து கொண்டேன் என்றதை அவர்களுக்கு சொல்றார். மனுஷன் கடவுளுடைய எவ்வளவு ஆசீர்வாதங்கள் அனுபவிச்சாலும், கடவுளிடத்திலிருந்து எவ்வளவு மேன்மைகள் அவன் பெற்றிருந்தாலும், கடவுளுடைய உடன்படிக்கையின் நீதியும் கடவுளுடைய உறவுல அவன் சமாதானம் அல்லாத வரைக்கும், பாவத்தால் ஆட்கொள்ளப்பட்டு பாவ வாழ்க்கைக்கு தன்னுடைய இருதயத்தினுடைய இச்சைகளுக்கெல்லாம் அவன் சீர்விட்டு போகும் பொழுது அவன் நிர்வாணியே அமனமாக தான் இருக்கான். அவன் காணப்படுகிற ஒருத்தனும் கடவுளுடைய பார்வையில நீதிக்குரியவனாக ஒரு பொழுது இருக்க முடியாது. தேவன் இறுதி அவர்களுக்கு அதான் சொல்றாரு, இவ்வளவு மோசமான இருந்தாலும் என்னுடைய உடன்படிக்கை நிமித்தம் உன்னை நேசிக்கிறேன், உன்னை மன்னிக்கிறேன், உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், என் நீதியை உனக்கு கொடுத்து உன்னை என்னுடைய நித்திய மனவாட்டியாக ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்றார். இதைதான் இயேசு சபைக்கு சொல்றாங்க. திருச்சபையில இயேசு மணவாளனா இருந்து மனவாட்டி ஆகிய தான் சபைக்கு இந்த உடன்படிக்கை தான் அவர் செய்கிறார். நம்முடைய பாவங்கள் நாம் அறிக்கையிடும் பொழுது நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து சுத்திகரித்து அவருடைய நீதியை நம்ம கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் நானும் கடவுளுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது ஒன்றே ஒண்ணுதான், சிலுவையினுடைய நீதியின் வஸ்திரம் என் மேல இருக்குது, அவ்வளவுதான். சிலுவையினுடைய வஸ்திரத்தின் மூலமா கடவுள் என்னை காப்பாற்றி கொண்டு என்னுடைய சுபாவத்தையும் என்னுடைய அக்கிரமத்தையும் ஆட்கொண்டு என்னை மன்னிச்சு என்னை விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். இந்த மணவாளனா அவர் என்னை மனவாட்டியா ஏற்றுக்கொள்வதற்கு என்னிடத்துல எந்த விதமான தகுதியோ அழகோ இல்லை. ஒரு திருமணம் நடக்குதுன்னு சொன்னா, அந்த திருமணத்துல ஒரு மணவானோ மணவானியோ தனது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது தகுதியும் எதிர்பார்ப்புகளும் விருப்பங்களும் இல்லாம தேர்ந்தெடுக்க முடியாது. எல்லா திருமண முறைமைகளும் தகுதி அவசியமா இருக்குது, எதிர்பார்ப்பு அவசியமா இருக்குது, விருப்பங்கள் அவசியமா இருக்குது. ஆனா கடவுள் உங்களை என்னை தெரிந்து கொள்வதற்கு தகுதியும் கிடையாது, விருப்பமும் கிடையாது, எதிர்பார்ப்பும் கிடையாது. சொல்லப்போனா நீங்களும் நானும் அருவருப்பான ஒரு மனவாட்டி, நீங்களும் நானும் அவருக்கு ஒரு வகையிலையும் சூட்டாகாத மனவாட்டி, நீங்களும் நானும் நீதியும் பரிசுத்தமும் காணப்படாம அவருடைய உக்கிர கோபத்துக்கு அவரே வந்து நம்மளை சங்கரிப்பதற்கு மிதிப்பதற்கு ஏதுவாக இருந்த நிர்வாணமும் அவலட்சணமான ஒரு பெண். கல்லறிந்து கொள்ளப்பட வேண்டிய உங்களை என்னை மீட்பதற்காக அவர் குமாரனை நிர்வாணப்படுத்தினார். நம்முடைய நிர்வாணத்தை பாவத்தை மூடுவதற்கு குமாரனுடைய மானத்தை வெளியே காட்டினார். 30 வயசு வாலிபனா சிலுவையில ரத்தம் சிந்தி பரிசுத்த தேவ குமாரனா உங்களுக்காக எனக்காக அந்த மானத்தை வித்துட்டாருங்க. உங்களுக்காக எனக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தது மாத்திரம் அல்ல, தன் உடம்பை கொடுத்தது மாத்திரம் அல்ல, தனக்கான மகிமையை கொடுத்தது மாத்திரம் அல்ல, ஒரு சாதாரண மனிதனா எந்த மனிதனும் இழக்க முடியாத ஒன்றை அவர் இழந்துட்டார். அதுக்கு உங்களுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? இல்லை, என்ன தகுதியில வாழ்றோம், என்ன தகுதியில் நம்ம செய்ய போறோம்? வாழ்க்கையில இந்த நீதியையும் இந்த இரக்கத்தையும் இந்த அன்பையும் இந்த பொறுமையையும் இந்த இழப்பை உணராத வர பரிசுத்த மனவாட்டியை அவர்கள் இருக்க முடியாது. இயேசுவினுடைய அன்புக்கு பாத்திரமான
மனவாட்டியாக வாழணும்னு சொன்னால் இயேசு நமக்கு எப்படிப்பட்ட மனவாளனாக இருக்கிறார். இப்போ இந்த அடிமைப்பட்ட ஜனங்களுக்கு தேவனை தான் சொல்கிறார். அவங்களுக்கு இயேசு தெரியாது, அவங்களுக்கு சிலுவை தெரியாது, அவங்களுக்கு எந்த பாடும் தெரியாது. ஆனால் கடவுள் இருதயத்தினுடைய அன்பையும் மீட்பையும் அவர்களுக்கு சொல்கிறார். நீ உனக்காக வராத, நீ உண்மையாகவே என்னை கனப்படுத்தும் என்னை நேசிக்கும் வந்தேன்னு சொன்னா உன் பிறப்பை ஆராய்ஞ்சுப்பாரு, உன் வளர்ப்பை ஆராய்ஞ்சுப்பாரு, உன் வாழ்க்கையை ஆராய்ஞ்சுப்பாரு, உன் இருதயத்தை ஆராய்ஞ்சுப்பாரு, என்னை ஆராய்ஞ்சுப்பாரு. நான் உனக்கு என்ன செஞ்சுருக்கிறேன், உன்னை எவ்வளோ பொறுத்திருக்கிறேன், உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன், உனக்காக எவ்வளோ பெரிய இழப்பை செஞ்சுருக்கேன்னு யோசிச்சா மட்டும்தான் நீ உண்மையாகவே என்னுடைய சித்தன்படி வாழ முடியும். கடவுளுடைய அன்பு ரொம்ப பெருசுங்க. கடவுளுடைய மன்னிப்பு ஆழமானது. கடவுளுடைய இழப்பு மகா மகா பெரியது. உங்களை என்னையும் அவர் ரட்சித்து நித்திய மனவாட்டி அவர் ஆக்கியிருக்கிறார்னு சொன்னால் நீங்கள் நானும் இந்த உலகத்தில் பெருமைப்படுறது என்ன இருக்கு? நீங்களும் நானும் நமக்காக வாழ்வதற்கு என்ன உரிமையும் தகுதி இருக்குது? கொல்லப்பட வேண்டிய உங்களை, விதிக்கப்பட வேண்டிய உங்களை காப்பாற்றி பிழைத்துன்னு ஒவ்வொரு நாள் விட்டு வச்சுட்டே இருக்கிறார். இந்த பிழைப்புக்கு பாத்திரமா வாழ்றீங்களா? இந்த ஜீவன் கொடுத்த தேவனுக்கு பாத்திரமா என்ன செய்கிறீங்க? எவ்வளோ பரிசுத்தம் காணப்படுது, எவ்வளோ உண்மை காணப்படுது? இந்த அன்புக்கு பாத்திரமா உங்களை எவ்வளோ தூரம் அவருடைய அன்புக்கு இறக்குறீங்க? எவ்வளோ துரோகியாக இருந்தாலும், புறம்பாக்கப்பட்ட துன்மார்க்கமான மனவாட்டியாக இருந்தாலும், நமக்காக ஆத்தும் மனவாளம் இயேசு மட்டும்தான். இயேசுவை தவிர யாரும் ஆறுதலையும் சமாதானத்தையும் தர முடியாது. இயேசுவை தவிர யாரும் சுத்திகரிக்க முடியாது. இயேசுவை தவிர யாரும் மன்னிப்பு வழங்க முடியாது. இயேசுவை தவிர யாரும் நம்ம பாதுகாத்து நமக்கு உண்மை உள்ளவராக துரோகம் பண்ணாமல் நித்தியத்துக்கு கொண்டு போகிறதுக்கு யாரும் இல்லை. அந்த மகிமையான கிறிஸ்துவை உணர்ந்து மனம் திரும்பி அவரை விசுவாசிச்சு அவருக்கு பிரியமானவைகளை தேடவும், சிந்திக்கவும், நேசிக்கவும், அவருக்கு பாத்திரமானவைகளில் ஈடுபடும். அதுக்கு தான் கிருபையின் சாதனைகளை கொடுத்துருக்கிறார். கடவுள் நீங்கள் நான் அவருக்கு ஏற்ற மனவாட்டியாக வாழ்றதுக்கு தான் ஜப வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். எப்படி ஜபம் பண்ணுறோம்? ஜபம் அவருக்கு பிரியமாக அப்படி இருக்குது. எப்படி வேதத்தை வாசிக்கிறோம், படிக்கிறோம், தியானிக்கிறோம், எப்படி சபை ஐக்கியத்தில் ஈடுபடுகிறோம், எப்படி விசுவாசிகளோட ஐக்கியப்பட்ட காரியங்களை பகிர்ந்து கொள்கிறோம், எப்படி பாவத்தை விட்டு உலகத்தை விட்டு தேவ புத்திரர்களாக நம்மளை தயார்படுத்துறது ஆராய்ச்சி பார்த்து மனதுரமோ தேவனை கேட்ட பரிசுத்த மனவாட்டியா, கரைதரையற்ற மனவாட்டி அவருக்கு உண்டாக வாழ்வதற்கு தேவன் நம்மை பலப்படுத்துவாராக.